Namaste children, welcome to science class. So in before class, what are the topics Mavisa? Up to uses of oxygen varaikum mudichirundom, then nitrogen introduction kuduthirundama. So now we are going to see the occurrence of nitrogen. So occurrence of nitrogen அப்படிங்கிறது என்னன்னா எந்தெந்த ஸ்டேட்ல நமக்கு கிடைக்கும், எந்தெந்த ஸ்டேஜ்ல நமக்கு நைட்ரஜன் இருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. So occurrence of nitrogen here. Nitrogen is the fourth most abundant element in the human body. ஸோ நம்மளோட ஹியூமன் பாடியிலே வந்துட்டு நைட்ரஜன் ப்ரெசண்ட்டாக இருக்குது in the form of proteins, nucleic acids. ஸோ அந்த மாதிரி நமக்கு நைட்ரஜன் நம்ம உடலில் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அமினோ ஆசிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதுதான். ஸோ இப்போ நைட்ரஜன் இஸ் த ஃபோர்த் மோஸ்ட் abundant element in the human body. It accounts for about 3% of the mass of the human body. ஸோ நம்ம ஹியூமன் பாடியோட மாஸில் 3% வந்துட்டு நைட்ரஜன் கேஸ் இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ நைட்ரஜன் இஸ் த fourth most abundant element in the human body. It accounts for about 3% of the mass of the human body. ஸோ அப்போ நம்மளோட அந்த உடல் நம்ம ஹியூமன் பாடியோட மாஸில் 3% வந்துட்டு நைட்ரஜன் ப்ரெசண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. It is thought to be the seventh most abundant element in the universe. ஸோ யூனிவர்ஸில் பார்க்கும்போது யூனிவர்ஸ் அளவில் பார்க்கும்போது செவன்த் மோஸ்ட் அபண்டன்ட் எலமெண்ட்டாக இருக்குது இது இந்த நைட்ரஜன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா டைட்டன் இஸ் த லார்ஜஸ்ட் மூன் ஆஃப் சாட்டர்ன். அதாவது சனி கிரகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மூனோட பேர் வந்து டைட்டன் சொல்கிறாங்க. இப்போ எப்படி நம்மளோட பூமி அதாவது ஏர்த்துக்கு வந்துட்டு ஒரு சேட்டலைட் இருக்குது இல்லைங்களா, நேச்சுரல் சேட்டலைட், தட் இஸ் மூன். அதே மாதிரி சாட்டன் அப்படின்னு சொல்லும்போது சனி கிரகத்துக்கு இருக்கக்கூடிய அந்த மூனில் வந்துட்டு டைட்டன் இஸ் ஒன் ஆஃப் த மூன். இட் கண்டைன்ஸ் 98% ஆஃப் நைட்ரஜன். அதோட அட்மாஸ்பியர் ஃபுல்லாக எவ்வளோ ப்ரெசென்ட் ஆயிருக்கு நைட்ரஜன் 98% ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ த லார்ஜஸ்ட் மூன் ஆஃப் சாட்டர்ன் has an atmosphere made up of 98% நைட்ரஜன். ஸோ இப்போ இது வரைக்கும் சொன்னது புரிஞ்சுதுங்களா? அக்கரன்ஸ் ஆஃப் நைட்ரஜன் அப்படின்னு சொல்லும்போது நைட்ரஜன் இஸ் த ஃபோர்த் மோஸ்ட் அபண்டன்ட் எலமெண்ட் இன் த ஹியூமன் பாடி. தென் இட் அக்கௌண்ட்ஸ் ஃபார் அபவுட் 3% ஆஃப் த மாஸ் ஆஃப் த ஹியூமன் பாடி. நம்மளோட உடல் எடையில் அந்த மாஸில் வந்துட்டு 3% நைட்ரஜன் கேஸ் இருக்குது. இட் இஸ் thought to be the seventh most abundant element in the universe. ஸோ யூனிவர்ஸில் பார்க்கும்போது இதுதான் வந்து செவன்த் மோஸ்ட் abundantனா அதிக அளவில் இருக்கக்கூடிய எலமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஏன்னா இது ஒன்றுமே முக்கியம், ஒவ்வொரு வார்த்தைகளுமே முக்கியம், ஒன் வேர்டில் கேட்பாங்க. அடுத்தது சாட்டர்னில் இருக்கக்கூடிய டைட்டன்கிற மூன், அது இட்ஸ் அ லார்ஜஸ்ட் மூன் ஆஃப் சாட்டர்ன் சொல்கிறாங்க. இட் ஹாஸ் அன் அட்மாஸ்பியர் இஸ் மேட் அப் ஆஃப், நம்ம அட்மாஸ்பியரில் வந்துட்டு 78% ஆஃப் நைட்ரஜன், 20% ஆஃப் ஆக்சிஜன், மிச்சதெல்லாம் அதர் கேஸஸ் ஃபில் ஆயிருக்குன்னு சொல்கிறோம். ஆனால் டைட்டன்கிற அந்த மூனில் வந்துட்டு 98% அந்த அட்மாஸ்பியர் ஃபுல்லாக என்ன ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னா இஸ் மேட் அப் ஆஃப் 98% ஆஃப் நைட்ரஜன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நைட்ரஜன் அக்கர்ஸ் போத் இன் ஃப்ரீ ஸ்டேட் அண்ட் கம்பைன்ட் ஸ்டேட். ஃப்ரீ ஸ்டேட்னா அதாவது தனியாக இருக்கக்கூடியது, நைட்ரஜன் மட்டும் நைட்ரஜன் எலமெண்ட்டுன்னு தனியாக இருக்கக்கூடியது ஃப்ரீ ஸ்டேட். கம்பைன்ட் ஸ்டேட்னா மற்ற எலமெண்ட்ஸ் கூட கம்பைன் ஆகிருக்கிறது, இப்போ ஆக்சிஜன் கூட இல்லை நைட்ரேட்டா அமோனியாவா அந்த மாதிரி கம்பைன்ட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடியது. அப்போ நைட்ரஜன் வந்துட்டு அக்கர்ஸ் இன் போத் ஃப்ரீ ஸ்டேட் அண்ட் கம்பைன்ட் ஸ்டேட் சொல்கிறாங்க. நைட்ரஜன் எக்ஸிஸ்ட் இன் ஃப்ரீ ஸ்டேட் இன் த அட்மாஸ்பரிக் ஏர். அட்மாஸ்பரிக் ஏரில் நைட்ரஜன் வந்து ஃப்ரீ ஸ்டேட்டில் தான் இருக்கும். ஆஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா ஆஸ் டை நைட்ரஜனாக இருக்கும், தட் இஸ் N2 இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. டை நைட்ரஜன். ஸோ நைட்ரஜன் அக்கர்ஸ் இன் போத் ஃப்ரீ ஸ்டேட் அண்ட் கம்பைன்ட் ஸ்டேட்டில் இருக்குமா. நைட்ரஜன் எக்ஸிஸ்ட் இன் ஃப்ரீ ஸ்டேட் இன் த அட்மாஸ்பரிக் ஏர். நம்ம அட்மாஸ்பரிக் ஏரில் நைட்ரஜன் வந்து ஃப்ரீ ஸ்டேட்டில் இருக்கும். அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஆஸ் அ டை நைட்ரஜனாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் ப்ரெசன்ட் இன் வல்கானிக் கேஸஸ். வல்கானிக்ஸ்னால் வல்கனோஸ்லேருந்து வெளிப்படக்கூடிய அந்த கேஸஸில் இது வந்து லோ டெம்பரேச்சர் கேஸஸில் நைட்ரஜன் ஒரு பங்கு வகிக்குது. ஹை டெம்பரேச்சர் கேஸஸும் இருக்குது, வல்கானிக் கேஸஸில் ஹை டெம்பரேச்சர் கேஸஸும் இருக்குது, லோ டெம்பரேச்சர் கேஸும் இருக்குது. இந்த நைட்ரஜன் வந்துட்டு எப்படி ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னா லோ டெம்பரேச்சர் கேஸஸாக, அதாவது நைட்ரஜன், நியான், ஆர்கான் இதெல்லாம் வந்துட்டு லோ டெம்பரேச்சர் கேஸஸாக இந்த வல்கானிக் கேஸஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இட் இஸ் ப்ரெசன்ட் இன் வல்கானிக் கேஸஸ் அண்ட் கேஸஸ் இவால்வ்டு பை பர்னிங் ஆஃப் கோல். அதாவது நம்ம அந்த கறி துண்டை எரிக்கும் போது சார்கோலை எரிக்கும் போது அதுலேருந்து வரக்கூடிய அந்த புகை வந்துட்டு அதுலேருந்து வரக்கூடிய கேஸ்லேயும் இந்த நைட்ரஜன் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க.
ஸோ அப்போ இது ஒவ்வொன்றுமே முக்கியமானது ஃபஸ்ட்லேருந்து. ஏன்னா இதில் எல்லாமே 2 மார்க்லேயே இருக்கலாம், இல்லை 1 மார்க் கொஸ்டின்ஸ்லேயும் கேட்கலாம். ஸோ அதனால் லைன் பை லைன் படிக்கிறது நல்லா கவனிச்சுக்கோங்க, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. So nitrogen is the 4th most abundant element in the human body. It accounts for about எவ்வளோ % இருக்குது நம்மளோட ஹியூமன் பாடியில்? 3% of mass. நம்மளோட எடையில் வந்துட்டு, அதாவது எடைனா வெயிட்னு சொல்லுவோம், நம்ம மாஸில் வந்துட்டு 3% வந்துட்டு என்னது? நைட்ரஜன் தான் இருக்குது. ஸோ இட் இஸ் thought to be 7th most abundant element in the universe. Titan is the largest moon of the Saturn, has an atmosphere made up of 98% of nitrogen. நைட்ரஜன் அக்கர்ஸ் போத் இன் ஃப்ரீ ஸ்டேட் அண்ட் கம்பைன்ட் ஸ்டேட், 2 ஸ்டேட்லேயுமே இருக்குது. தென் ஃப்ரீ ஸ்டேட்டில் அட்மாஸ்பரிக் ஏரில் வந்துட்டு என்னவா இருக்குது அப்படின்னா ஆஸ் அ டைநைட்ரஜனாக இருக்குது, தட் இஸ் N2 இருக்குது. இட் இஸ் ப்ரெசன்ட் இன் வல்கானிக் கேஸஸ். வல்கானிக்னா நான் சொன்னேன், இது வந்து லோ டெம்பரேச்சர் கேஸஸில் நைட்ரஜன், ஆர்கான், கிரிப்டான் அப்படி இருக்கும். நியான், ஆர்கான், நைட்ரஜன் கேஸஸ் இதில் லோ டெம்பரேச்சர் கேஸஸாக வல்கானிக் கேஸஸில் இருக்கும். ஸோ அதுதான் இட் இஸ் ப்ரெசன்ட் இன் வல்கானிக் கேஸஸ். அண்ட் கேஸஸ் யூல்டு பை பர்னிங் ஆஃப் கோல், சார்கோலை எரிக்கும் போது அதுலேருந்து வரக்கூடியதில் நைட்ரஜன் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ நைட்ரஜன் இஸ் ப்ரெசன்ட் இன் கம்பைன்டு ஸ்டேட் இன் த ஃபார்ம் ஆஃப் மினரல்ஸ் லைக், அதாவது எந்தெந்த மினரல்ஸ் கூடலாம் நைட்ரஜன் வந்து கம்பைன்ட் ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னா லைக் நைட்டர்னா KNO3, கேன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், பொட்டாசியம் நைட்ரேட். KNO3னா என்னமா? பொட்டாசியம் நைட்ரேட். அண்ட் சைல்ட் சால்பீட்டர், அதுக்கு பேர் என்னமா? சைல்ட் சால்பீட்டர். NaNO3, அதாவது சோடியம் நைட்ரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பொட்டாசியம் நைட்ரேட்டுக்கு பேர் நைட்டர். அண்ட் சைல்ட் சால்பீட்டர் இது எல்லாமே 1 மார்க்கில் கேட்கலாம். சைல்ட் சால்பீட்டர் பேர் சோடியம் நைட்ரேட். இதில் வந்துட்டு நைட்ரஜன் கம்பைன்ட் ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நைட்ரஜன் ப்ரெசென்ட் இன் கம்பைன்ட் ஸ்டேட் இன் த ஃபார்ம் ஆஃப் மினரல்ஸ் லைக் நைட்டர், தட் இஸ் KNO3, அண்ட் சைல்ட் சால்பீட்டர் NaNO3. ஸோ இட் இஸ் ப்ரெசென்ட் இன் ஆர்கானிக் மேட்டர்ஸ் சச் அஸ். ஸோ ஆர்கானிக் மேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ப்ரோட்டீன், என்சைம்ஸ், நியூக்ளிக் ஆசிட் இது எல்லாமே ஹியூமன் பாடியில் இருக்கக்கூடியது தான். ஸோ ப்ரோட்டீன், என்சைம்ஸ்னால் நொதிகள், நமக்கு செக்ரீட் ஆகக்கூடிய அந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே இந்த என்சைம்ஸ்னால தான் செக்ரீட் ஆகுது. நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவுலேருந்து உள்ளே இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் வந்து இதெல்லாமே நம்ம ஆல்ரெடி இதில் பயாலஜியில் வரும்போது பார்ப்போம். ஸோ ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவுலேருந்து அதை கன்வெர்ட் பண்ணிக்குது, ஃபேட்லேருந்து ப்ரோட்டீனாக கன்வெர்ட் பண்ணிக்குது. அப்போ இந்த ப்ரோட்டீன், என்சைம்ஸ், நியூக்ளிக் ஆசிட்ஸ் இதில் எல்லாமே வந்துட்டு நைட்ரஜன் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நைட்ரஜன். நைட்ரஜனோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் அ கலர்லெஸ். இதுக்காக கலர் எதுவும் கிடையாது. டேஸ்ட்லெஸ், டேஸ்ட்டும் தெரியாது, டேஸ்ட்டும் இருக்காது. அண்ட் ஓடர்லெஸ், மனமும் எந்த ஒரு மனமும் இருக்காது. ஸோ இட் இஸ் அ கலர்லெஸ், டேஸ்ட்லெஸ் அண்ட் ஓடர்லெஸ் கேஸ். இட் இஸ் ஸ்லைட்லி லைட்டர் தேன் ஏர். ஏரை விட வந்துட்டு ரொம்ப லைட்டராக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதோட எடை வந்துட்டு ரொம்ப ஏரை விட குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. So first point, it is colorless, tasteless and odorless gas. It is slightly lighter than air. Then it is slightly soluble in water. இந்த நைட்ரஜன் தண்ணியில் கூட என்ன ஆகும்? கரையும் அப்படின்னு சொல்கிறாங்க. It is slightly soluble in water. Nitrogen becomes a liquid at low temperature. நைட்ரஜன் என்ன ஆகுமா? லோ டெம்பரேச்சரில், அதாவது நார்மல் ரூம் டெம்பரேச்சரை விட இன்னும் கம்மியாக நைட்ரஜன் வந்து லிக்விட் ஸ்டேட்டு கூட மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நைட்ரஜன் பிகம்ஸ் அ லிக்விட் அட் லோ டெம்பரேச்சர் அண்ட் லுக்ஸ் லைக் வாட்டர். தண்ணி எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நைட்ரஜன் கேஸும் இருக்குன்னு சொல்கிறாங்க. வென் இட் ஃப்ரீசஸ், அதை அந்த வாட்டராக இருக்கிறத நம்ம ஃப்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா இட் பிகம்ஸ் அ ஒயிட் சாலிட். என்னவா மாறுது? இட் பிகம்ஸ் அ ஒயிட் சாலிடாக மாறுது. இட் இஸ் நியூட்ரல் டு லிட்மஸ் லைக் ஆக்சிஜன். அதாவது ஆக்சிஜனுக்கு வந்துட்டு இது எப்படி இருக்குன்னா நியூட்ரலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இட் இஸ் நியூட்ரல் டு லிட்மஸ் லைக் ஆக்சிஜன். நியூட்ரல்னால் சமநிலையில் இருக்கிறது, அதாவது தண்ணி லிக்விடாகவும் மாறாமல் சாலிடாகவும் மாறாமல் இருக்கிறது தான். எதுக்கே? ஆக்சிஜன். ஸோ ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நைட்ரஜன் அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ் அ கலர்லெஸ், டேஸ்ட்லெஸ் அண்ட் ஓடர்லெஸ் கேஸ். இட் இஸ் ஸ்லைட்லி லைட்டர் தேன் ஏர். ஏரை விட எடை குறைவாக இருக்கும். இட் இஸ் ஸ்லைட்லி சாலபிள் இன் வாட்டர். அது வந்துட்டு என்னது? வாட்டரில் கரையக்கூடியது. தென் இட் பிகம்ஸ் லிக்விட். நைட்ரஜன் வந்து பிகம் லிக்விடாக மாறும் அட் லோ டெம்பரேச்சரில் அண்ட் லுக்ஸ் லைக் வாட்டர் மாதிரி இருக்கும். இட் ஃப்ரீசஸ். வென் இட் ஃப்ரீசஸ், அந்த நைட்ரஜன் லிக்விடை நம்ம ஃப்ரீஸ் பண்ணும்போது இட் பிகம்ஸ் அ ஒயிட் சாலிடாக மாறிடுது. இட் இஸ் நியூட்ரல் டு லிட்மஸ் லைக் ஆக்சிஜன். ஸோ அந்த லிட்மஸ் பேப்பர் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைனா லிட்மஸ் அப்படின்னு சொல்லும்போது அதாவது அந்த ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகும்போது அது நியூட்ரலாக ஆயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நைட்ரஜன். கெமிக்கல் ரியாக்டிவிட்டி அப்படின்னு பார்க்கும்போது நைட்ரஜன் இஸ் இன்ஆக்டிவ் அட் ஆர்டினரி கண்டிஷன்ஸ். அதாவது ஆர்டினரி கண்டிஷன்ஸில் அதாவது மந்தத்தன்மையாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இல்லைனா அதாவது ஆக்டிவாக இல்லாமல் இன்ஆக்டிவாக இருக்கும்.
It combines with many elements at high temperature and pressure or in the presence of catalyst. So nitrogen normal temperature ordinary condition நைட்ரஜன் வந்து எப்போவுமே இன்ஆக்டிவாக தான் இருக்கும். இட் கம்பைன்ஸ் வித் மெனி எலமெண்ட்ஸ். எப்போ வந்து மற்ற எலமெண்ட்ஸோடு அது கம்பைன் ஆகும் அப்படின்னா அட் ஹை டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் ஆர் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட். ஏதாவது வினையூக்கியோட முன்னிலையில் நைட்ரஜன் மற்ற எலமெண்ட்ஸோட கம்பைன் ஆகி புது காம்பவுண்டை ஃபார்ம் பண்ணும். அப்போ நார்மல் கண்டிஷனில் எப்படி இருக்கும், இது இன்ஆக்டிவாக தான் இருக்கும். அட் ஹை டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரில் தான் என்னவா மாறுது, காம்பவுண்டாக மற்ற எலமெண்ட்ஸ் கூட கம்பைன் ஆகி காம்பவுண்டாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ அதை தான் சொல்கிறாங்க. கெமிக்கல் ரியாக்டிவிட்டி எப்படி இருக்குன்னா நைட்ரஜன் இஸ் இன்ஆக்டிவ் அட் ஆர்டினரி கண்டிஷன்ஸ். இட் கம்பைன்ஸ் வித் மெனி எலமெண்ட்ஸ் அட் ஹை டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் ஆர் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட். அடுத்தது கம்பஷன். கம்பஷன்னா உங்களுக்கே தெரியும், எரியக்கூடியது இல்லை எரிய வைக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம். இப்போ ஆக்சிஜன் வந்து ஒரு சப்போர்ட்டராக இருக்கும், கம்பஷனுக்கு ஒரு சப்போர்ட்டராக இருக்கும். ஆனால் நைட்ரஜன் வந்துட்டு அதுவும் இல்லாமல் இதுவும் இல்லாமல், அதாவது அதுவும் கம்பஸ்டிபிள் ஆகாது, அது எரியவும் எரியாது, இது கம்பஷனுக்கு சப்போர்ட் பண்ணவும் பண்ணாது. அதை தான் சொல்கிறாங்க, நைட்ரஜன் இஸ் நெய்தர் கம்பஸ்டிபிள் நார் அ சப்போர்ட்டர் ஆஃப் கம்பஷன். அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா மாடரேட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நைட்ரஜன் இன் த ஏர் மாடரேட்ஸ் த ரேட் ஆஃப் கம்பஷன். மாடரேட்ஸ் தான் மிதமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ நைட்ரஜன் இஸ் நெய்தர் நார் அப்படின்னு சொல்லும்போது அதுவும் இல்லாமல் இதுவும் இல்லாமல். நெய்தர் நார் அப்படின்னா அது கம்பஸ்டிபிளாகவும் எரியக்கூடியதாகவும், நைட்ரஜன் வந்துட்டு எரியக்கூடியதாகவும் இல்லை, சப்போர்ட்டர் ஆஃப் கம்பஷன், அதாவது கம்பஷனை அது சப்போர்ட் பண்ணவும் பண்ணாது. அதுதான் சொல்கிறாங்க, நைட்ரஜன் இஸ் நெய்தர் கம்பஸ்டிபிள் நார் எ சப்போர்ட்டர் ஆஃப் கம்பஷன். ஸோ நைட்ரஜன் எப்படி இருக்கும், ஸோ நைட்ரஜன் இன் த ஏர் மாடரேட்ஸ் த ரேட் ஆஃப் கம்பஷன். மிதமாக அதை வந்துட்டு கம்பஷனை வந்து மாடரேட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ புரிஞ்சுதாம்மா, கம்பஷன் அப்படிங்கிறது நைட்ரஜன் தானாகவும் எரியாது, எரியறதுக்கு அது சப்போர்ட் பண்ணாது. அதுதான் இங்கே சொல்கிறாங்க, நெய்தர் கம்பஸ்டிபிள் நார் எ சப்போர்ட்டர் ஆஃப் கம்பஷன். அதுவும் இல்லை இதுவும் இல்லை. கம்பஸ்டிபிள் நைட்ரஜன் தானாக எரியவும் எரியாது, எரியக்கூடிய பொருளுக்கு அது சப்போர்ட் பண்ணவும் பண்ணாது. ஸோ அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா மாடரேட்டாக ஆக்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ நைட்ரஜன் இன் த ஏர் மாடரேட்ஸ் த ரேட் ஆஃப் கம்பஷன். அடுத்தது ரியாக்ஷன் வித் மெட்டல்ஸ். உங்களுக்கே தெரியும், நைட்ரஜன் மெட்டல்ஸ் கூட ரியாக்ட் ஆச்சுன்னா என்ன கிடைக்கும், மெட்டல் நைட்ரைடு கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நைட்ரஜன் ரியாக்ட்ஸ் வித் மெட்டல்ஸ் லைக் லித்தியம், கால்சியம், மெக்னீஷியம் எக்ஸட்ரா. இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ். லித்தியம், கால்சியம், இப்போ நமக்கு சோடியம் நைட்ரேட், பொட்டாசியம் நைட்ரேட்டுன்னு கிடச்சது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்துட்டு அதுவும் தான் மெட்டல்ஸ் தான். ஸோ அப்போ நைட்ரஜன் ரியாக்ட்ஸ் வித் மெட்டல்ஸ் லைக் லித்தியம், கால்சியம், மெக்னீஷியம் எக்ஸட்ரா அட் ஹை டெம்பரேச்சர். என்ன டெம்பரேச்சரில், அட் ஹை டெம்பரேச்சர் டு ஃபார்ம் தயர் கரஸ்பாண்டிங் மெட்டல் நைட்ரைட்ஸ். எதை உருவாக்குதுமா, நைட்ரஜன் மெட்டல்ஸ் கூட ரியாக்ட் ஆகி மெட்டல் நைட்ரைடை உருவாக்குது. எப்போ, அட் ஹை டெம்பரேச்சர். So nitrogen reacts with metals like lithium, calcium, magnesium etc. at high temperature to form their corresponding metal nitrides. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், metal plus nitrogen gives at high temperature தான் இந்த ட்ரையாங்கிள் மார்க் கொடுத்துருக்குறதுங்க. இங்கே கொடுத்துருக்குறாங்க ட்ரையாங்கிள் மார்க் வந்துட்டு at high temperature, அதிகமாக ஹீட் பண்ணும்போது அப்படின்னு அர்த்தம், மெட்டல் நைட்ரைட். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், கால்சியம் ப்ளஸ் N2, Ca ப்ளஸ் N2 gives நமக்கு என்ன கிடைக்குது, Ca3N2ன்னு கிடைக்குது. ஸோ ஆல்ரெடி நைட்ரஜன் லெஃப்ட் சைடில் பேலன்ஸ் ஆகிருக்கு, N2 கிடச்சிருக்கு. ஆனால் கால்சியம்க்கு என்ன இருக்குது, இங்கே 3 இருக்குது, லெஃப்ட் சைடில் வெறும் Ca மட்டும்தான் இருந்துச்சு. அப்போ நம்ம முன்னாடி என்ன பண்ணிக்கிறோம், அதை 3 ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ வந்து என்ன ஆயிடுச்சு, ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆயிடுச்சு. ஸோ கால்சியம் இஸ் அ மெட்டல், இட் ரியாக்ட்ஸ் வித் நைட்ரஜன். Calcium, it reacts with nitrogen and it forms a calcium nitride. எதை உருவாக்குது, கால்சியம் நைட்ரைடை உருவாக்குது. அடுத்தது ரியாக்ஷன் வித் நான் மெட்டல்ஸ். அதுவும் அதே தான், நைட்ரஜன் ரியாக்ட்ஸ் வித் நான் மெட்டல்ஸ் லைக் ஹைட்ரஜன், ஆக்சிஜன் எக்ஸட்ரா அட் ஹை டெம்பரேச்சர் டு ஃபார்ம் தேயர் கரஸ்பாண்டிங் நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ். எதை கொடுக்குது, நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸை கொடுக்குது. நான் மெட்டல் ப்ளஸ் நைட்ரஜன் கிவ்ஸ் அந்த ட்ரையாங்கிள் எதுக்குமா, அட் ஹை டெம்பரேச்சர் நைட்ரஜன் காம்பவுண்ட் கிடைக்குது. எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், H2 ப்ளஸ் N2 gives NH3 கிடைக்கும். H2 plus N2 gives NH3. Hydrogen plus nitrogen gives NH3 னா அமோனியா. இப்போ ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆகலை, ஏன்னா NH3 கிடச்சிருக்கு. ஹைட்ரஜன் வந்து இங்கே 2 தான் இருந்துச்சு, ஆனால் இங்கே கிடச்சிருக்கிறது 3. இங்கே நைட்ரஜன் வந்துட்டு N2 இருக்குது, ஆனால் இங்கே NH3 மட்டும்தான் கிடச்சிருக்கு. அப்போ ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ண என்ன பண்ணுறோம், நைட்ரஜன் இங்கே லெஃப்ட் சைடில் 2 இருக்கா, அப்போ ரைட் சைடில் நம்ம 2 போட்டுக்கிறோம். அப்போ நைட்ரஜன் பேலன்ஸ் ஆயிடுச்சு.
இப்போ ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா H3 இருக்குது, ஆனால் இங்கே H2 தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறோம், ஃப்ரண்ட்டில் ஒரு 3 போட்டால் 3 2 சார் 6, அதே மாதிரி இங்கே 2 3 சார் 6, அதாவது லெஃப்ட் சைடில் 3 2 சார் 6 வந்துருச்சு, இங்கே 2 3 சார் 6. அப்போ லெஃப்ட் அண்ட் ரைட்டில் என்னவாயிருச்சு, ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆயிடுச்சு. இனிஷியலாக நம்ம எழுதும்போது H2 + N2 gives ஆன்சர் என்னது, NH3 அமோனியான்னு கிடைக்குது. அப்போ அந்த ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அந்த 2 3 எல்லாம் 2 போடுறது. இங்கே 2 போடும்போது நைட்ரஜன் பேலன்ஸ் ஆயிரும், ஹைட்ரஜன் 6 ஆயிரும். அப்போ மறுபடியும் அந்த 6 வரத்துக்கு இங்கே என்ன பண்ணணும், ஹைட்ரஜனுக்கு முன்னாடி 3 போடுறோம். புரிஞ்சுதுங்களா? ஸோ அப்போது when nitrogen it reacts with non-metal, அதாவது ஹைட்ரஜன் கேஸ் கூட ரியாக்ட் ஆகும்போது it gives their corresponding compound, நைட்ரஜன் காம்பவுண்ட் கிடைக்குது. அது என்னது, NH3, that is ammonia, 2NH3. ஸோ நெக்ஸ்ட் இது வந்துட்டு அடுத்தது யூசஸ் ஆஃப் நைட்ரஜன். உங்களுக்கே தெரியும் யூசஸ் ஆஃப் நைட்ரஜனில் வந்துட்டு, அதாவது நமக்கு ரெஃப்ரிஜிரேட்டர்ஸில் வந்துட்டு அந்த பின்னாடி கம்பியாக இருக்கும் இல்லைங்களா, அது வழியாக என்ன ஃப்ளோ ஆகிட்ருக்கோம் அப்படின்னா லிக்விட் நைட்ரஜன். அது மட்டும் கிடையாது, ஏசி ஏர் கண்டிஷ்னரில் கூட என்ன ஃபில் பண்ணுறாங்க அப்படின்னா லிக்விட் நைட்ரஜன் தான் ஃபில் பண்ணுறாங்க. ஸோ ஃபார் கூலிங்காக. ஸோ அப்போ அந்த லிக்விட் நைட்ரஜன் வந்துட்டு எது யூஸ் ஆகுது, இஸ் யூஸ்ட் ஆஸ் அ ரெஃப்ரிஜரண்ட்டாக யூஸ் ஆகுது. ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் யூசஸ் ஆஃப் நைட்ரஜனில் ஃபஸ்ட் பாயிண்ட் லிக்விட் நைட்ரஜன் இஸ் யூஸ்ட் ஆஸ் அ ரெஃப்ரிஜரண்ட். நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட், இட் ப்ரொவைட்ஸ் அன் இன்னர்ட் அட்மாஸ்பியர் ஃபார் கண்டக்டிங் சர்டன் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். அதாவது சில கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்கும்போது அட்மாஸ்பியர் வந்துட்டு, சப்போஸ் அட்மாஸ்பியரில் நிறைய கெமிக்கல்ஸ் ஏர் மாலிகுல்ஸ், இந்த ஆக்சிஜன், நிறைய கேஸஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இப்போ சப்போஸ் அந்த கெமிக்கல் ரியாக்ஷனை வந்துட்டு அது டீக்ரேட் பண்ணிடும், அது ப்ராப்பராக நடக்கக்கூடிய அந்த கெமிக்கல் ரியாக்ஷனை அது ஸ்பாயில் பண்ணிடும். அப்போது அந்த மாதிரி சூழ்நிலையில் அந்த கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு தேவையான சுற்றி இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர் என்ன பண்ணிடுறாங்கன்னா இன்னர்ட் அட்மாஸ்பியர், அதாவது இன்ஆக்டிவாக மந்தத்தன்மையாக மாற்றிடுறாங்க. அப்போ அந்த இன்னர்ட் அட்மாஸ்பியரை கொடுக்கறதுக்கு இந்த நைட்ரஜன் தான் தேவைப்படுது. ஸோ நைட்ரஜன் ப்ரொவைட்ஸ்னால் கொடுக்குறதுன்னு அர்த்தம். நைட்ரஜன் provides an inert atmosphere for conducting certain chemical reactions. அதாவது சில கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நம்ம வச்சு ரியாக்ஷன் ப்ராசஸ் நடக்கும்போது சப்போஸ் அந்த இடத்துல அந்த அட்மாஸ்பியர் வந்து ஆக்டிவாக இருந்துச்சு அப்படின்னா அதில் சில கேஸஸ் இருக்கும். அந்த கேஸஸ் இந்த கெமிக்கல் ரியாக்ஷனோட சேர்ந்து நமக்கு எது வேணுமோ அதை கொடுக்காம அந்த கெமிக்கல் ரியாக்ஷனோட ப்ராசஸை என்ன பண்ணிடுறது, டீக்ரேட் பண்ணிடும், சிதைச்சிடும். அப்போ நான் அந்த சுற்றி அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும்போது அதை சுற்றி இருக்கக்கூடிய அட்மாஸ்பியரில், அதாவது எந்த ஒரு கெமிக்கல்ஸ் இருந்தாலும், எந்த ஒரு கேஸஸோ இல்லை கெமிக்கல்ஸோ இருந்தாலும் அதை வந்து இன்ஆக்டிவ் பண்ணிடும். அதாவது இன்ஆக்டிவ்னா என்னது, மந்தத்தன்மை அடைய வச்சிடும். அப்போ இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் அது பாட்டுக்கு அதோட ப்ராசஸை ப்ராப்பராக நமக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துரும். ஸோ இப்போ அந்த இன்னர்ட் அட்மாஸ்பியரை உருவாக்குறதுக்கு எது தேவைன்னா இந்த நைட்ரஜன் தான் தேவைப்படுது. ஸோ அதுதான் சொல்கிறாங்க, இட் ப்ரொவைட்ஸ் அன் இன்னர்ட் அட்மாஸ்பியர் ஃபார் கண்டக்டிங் சர்டன் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். அடுத்தது இட் இஸ் யூஸ்டு டு ப்ரிப்பேர் அமோனியா. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, H2 + N2 gives நமக்கு என்ன கிடச்சிது, 2NH3 அமோனியா கிடச்சிது இல்லைங்களா. அதை வந்து அது ப்ராசஸ் இருக்குது, அதுக்கு பேர் ஹேபாஸ் ப்ராசஸ். அந்த ப்ராசஸ் மூலமாக அமோனியாவை வந்து என்ன பண்ணுறோம், உருவாக்க முடியும் யூஸிங் திஸ் நைட்ரஜன். ஸோ நைட்ரஜனை வச்சு தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், அமோனியாவை உருவாக்க முடியும். ஸோ இட் இஸ் யூஸ்டு டு ப்ரிப்பேர் அமோனியா பை ஹேபஸ் ப்ராசஸ் விச் இஸ் தென் கன்வெர்டட் இன்டு ஃபெர்டிலைசர்ஸ். அப்புறம் அந்த அமோனியா மறுபடியும் என்னவாகுது, ஃபெர்டிலைசர்ஸாக, அதாவது உரமாக நம்ம யூஸ் பண்ணுறோம், உரமாகவும் அடுத்தது நைட்ரிக் ஆசிடாகவும் இந்த லெபார்ட்ரிஸ்லலாம் யூஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா, நைட்ரிக் ஆசிடாகவும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன பார்த்தோம், லிக்விட் நைட்ரஜன் இஸ் யூஸ்ட் ஆஸ் அ ரெஃப்ரிஜரண்ட். நைட்ரஜனில் லிக்விட் நைட்ரஜன் ரெஃப்ரிஜரண்ட்டாக இருக்குது. இட் ப்ரொவைட்ஸ் அன் இன்னர்ட் அட்மாஸ்பியர் ஃபார் கண்டக்டிங் சர்டன் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், அது பார்த்துட்டோம். இட் இஸ் யூஸ்டு டு ப்ரிப்பேர் அமோனியா பை ஹேபாஸ் ப்ராசஸ் விச் இஸ் தென் கன்வெர்டட் இன்டு, அமோனியாவை உருவானதுக்கு அப்புறமா மறுபடியும் அது என்னவா கன்வெர்ட் பண்ணுறாங்க, ஃபெர்டிலைசர்ஸாக கன்வெர்ட் பண்ணுறாங்க அண்ட் நைட்ரிக் ஆசிடாக ஃபார்ம் பண்ணுறாங்க. நவடேஸ் இட் இஸ் யூஸ்ட் ஆஸ் அ சப்ஸ்டியூட் ஃபார் கம்ப்ரஸ்ட் ஏர் இன் டயர்ஸ். அதாவது டயர்ஸில் வந்துட்டு கம்ப்ரஸ்ட் ஏருக்கு பதிலாக அந்த நைட்ரஜன் கேஸை தான் ஃபில் பண்ணுறாங்க.
ஸோ இங்கே பாருங்கள் நைட்ரஜன் கேஸ் வெஸ் நார்மல் ஏர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து நைட்ரஜன் கேஸ் ஃபில் பண்ணின டயர்ஸ். ரைட் சைடில் ஏரோ மார்க்கில் எல்லோ கலர் ஏரோ மார்க்கில் காமிச்சிருக்காங்க இல்லைங்களா? இப்போ அந்த நைட்ரஜன் கேஸ் ஃபில் பண்ண டயர் எப்படி இருக்குது பாருங்கள். கீழே யூஸ் பண்ணுறது நார்மல் கம்ப்ரஸ்ட் ஏர் யூஸ் பண்ணுறது. ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. இட் இஸ் யூஸ்டு ஃபார் nowadays it is used as a substitute for compressed airக்கு பதிலாக நைட்ரஜன் கேஸ் வந்து நைட்ரஜன் கேஸை ஃபில் பண்ணுறாங்க. nowadays it is used as a substitute for compressed air in tires. அடுத்தது it is used for filling the space above mercury in high temperature thermometer. So to reduce the evaporation of mercury, அதாவது தெர்மோமீட்டர்ஸில் மோஸ்ட்லி நம்ம மெர்க்யூரி யூஸ் பண்ணுவோம். அது நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கும். இதுவே ஹை டெம்பரேச்சர் தெர்மோமீட்டர்லலாம் உள்ளே யூஸ் பண்ணக்கூடிய அந்த மெர்க்யூரி என்ன ஆகும்னா ஹீட் அதிகமாக எவாப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். இப்போ அந்த எவாப்ரேஷனை அது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அந்த மெர்க்யூரிக்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள், அதில் வந்து இந்த நைட்ரஜன் கேஸை ஃபில் பண்ணுறாங்க. அவ்வளோதான். ஸோ இட் இஸ் யூஸ்டு ஃபார் ஃபில்லிங் த ஸ்பேஸ். அந்த இருக்கக்கூடிய அந்த இடைவெளியை எதை கேஸை வச்சு ஃபில் பண்ணுறாங்க, நைட்ரஜன் கேஸை யூஸ் பண்ணி ஃபில் பண்ணிடுறாங்க. அபவ் மெர்க்யூரி இன் ஹை டெம்பரேச்சர் தெர்மோமீட்டர் டு ரெடியூஸ். எதுக்காக அதை யூஸ் பண்ணுறாங்க? டு ரெடியூஸ் த எவாபரேஷன் ஆஃப் மெர்க்யூரி. மெர்க்யூரி ஹை டெம்பரேச்சரில் இருக்கும்போது என்ன ஆகுது? எவாப்ரேட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ அந்த எவாபரேஷனை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு அந்த ஸ்பேஸில் வந்துட்டு எதை ஃபில் பண்ணுறாங்க? நைட்ரஜன் கேஸை ஃபில் பண்ணுறாங்க. ஸோ இட் இஸ் யூஸ்டு ஃபார் ஃபில்லிங் த ஸ்பேஸ் above mercury in high temperature thermometer to reduce the evaporation of mercury. அடுத்து மெனி எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் such as TNT, அதாவது ட்ரை நைட்ரோ டொலுவின். அடுத்தது நைட்ரோக்ளிசரின் அண்ட் கன் பவுடர் கண்டைன் நைட்ரஜன். ஸோ நிறைய எக்ஸ்ப்ளோசிவ்ஸில் வந்துட்டு இந்த நைட்ரஜன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, யூஸ் ஆகுது. இட் இஸ் யூஸ்டு ஃபார் த ப்ரிசர்வேட்டிவ் ஆஃப் ஃபுட்ஸ், மேனுஃபேக்சரிங் ஆஃப் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படியே பார்க்கவே பலன்னு கிடைக்கும் இல்லைங்களா? ஸோ இப்போ அந்த மேனுஃபேக்சரில் கூட நைட்ரஜன் ஓரளவுக்கு யூஸ் ஆகுது. அடுத்தது ரெடியூசிங் ஃபயர் ஹசார்ட்ஸ். சில நேரங்களில் ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணக்கூடியது, அதில் கூட நைட்ரஜன் கேஸ் ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஸோ ரெடியூசிங் ஃபயர் ஹசார்ட்ஸ் அண்ட் ஆஸ் பார்ட் ஆஃப் த கேஸ் இன் இன்கேண்டசன்ட் லைட் பல்ப்ஸ். இன்கேண்டசன்ட் லைட் பல்ப்ஸ்னால் கீழே டயக்ராமில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் உள்ள இன்கேண்டசன்ட் பல்பில் உள்ளே இருக்கக்கூடிய கேஸில் கூட ஒரு பார்ட்டாக இயங்குது. நைட்ரஜன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இல்லை, ஒரு பார்ட்டாக ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் யூஸ்ட் ஃபார் த ப்ரிசர்வேஷன் ஆஃப் ஃபுட்ஸ், மேனுஃபேக்சரிங் ஆஃப் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், reducing fire hazards and as a part of the gas in incandescent light bulbs. So fertilizer, then liquid nitrogen, இதுதான் வந்துட்டு ரெஃப்ரிஜிரேட்டர்ஸ் அண்ட் ஏர் கண்டிஷனர்ஸில் யூஸ் பண்ணுறோம். அடுத்தது இன்கேண்டசன்ட் பல்ப். மேலே இந்த டயர் டியூப் பார்த்தோம் இல்லைங்களா, அதாவது நைட்ரஜன் கேஸ் வந்து ஃபில் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ஸோ அதுதான். அடுத்ததுமா நைட்ரஜன் ஃபிக்சேஷன். இதோட முடிச்சுக்கலாமா? நைட்ரஜன் அப்படின்னு சொல்லும்போது ஏரில் வந்துட்டு நமக்கு டை நைட்ரஜனாக தான் இருக்குது, அதாவது எலமெண்ட்டாக தான் இருக்குது. N2ங்கிற நைட்ரஜன் எலமெண்ட்டாக தான் இருக்குது. ஆனால் லிவிங் பீயிங்ஸ், இந்த உயிர் வாழக்கூடிய ஒவ்வொரு இதுக்கும் வந்துட்டு நைட்ரேட்ஸாக தான் தேவைப்படுது. நைட்ரஜனாக தேவைப்படல, நைட்ரேட்ஸாக தான் தேவைப்படுது. அப்போ அந்த அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய அந்த டை நைட்ரஜனை பிளான்ட்ஸ்க்கு தேவையான நைட்ரேட்ஸாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு ப்ராசஸ்க்கு பேர் நைட்ரஜன் ஃபிக்சேஷன். ஸோ நைட்ரஜன் கெட் சர்க்குலேட்டட் இன் த ஏர், சாயில் அண்ட் லிவிங் திங்ஸ் ஆஸ் த எலமெண்ட் இட் செல்ஃப் ஆர் இன் த ஃபார்ம் ஆஃப் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ். இது உங்கள் இதில் கரெக்டாக இல்லை, நீங்கள் படிக்கிற கவனிச்சுக்கோங்க. நைட்ரஜன் கெட் சர்க்குலேட்டட். நைட்ரஜன் வந்து என்ன ஆகுது? சர்க்குலேட் ஆகுது. எங்கே? இந்த ஏரில் இருக்கும் ஃபஸ்ட்டு, அப்புறம் அது சாயிலில் வந்து கன்வெர்ட் ஆகும். நைட்ரஜன் வந்து நைட்ரேட்டாக கன்வெர்ட் ஆகும் அண்ட் லிவிங் திங்ஸ்க்கு அது போகுது. ஆஸ் த எலமெண்ட் இட் செல்ஃப், எலமெண்ட்டாகவும் இருக்கலாம், இல்லைன்னா ஆர் இன் த ஃபார்ம் ஆஃப் இட்ஸ் காம்பவுண்ட்ஸாக போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜஸ்ட் ஆஸ் தேர் இஸ் அ சர்க்குலேஷன் ஆஃப் கார்பன் இன் நேச்சர். எப்படி கார்பன் வந்துட்டு இயற்கையாகவே சர்க்குலேட் ஆகுதோ அதே மாதிரி நைட்ரஜனும் வந்து என்னவாகுது? நேச்சுரலாகவே சர்க்குலேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. So just as there is a circulation of carbon in nature, so also there is a circulation of nitrogen. So கார்பனுக்கு எப்படி சர்க்குலேஷன் இருக்கோ அதே மாதிரி நைட்ரஜனுக்கு என்ன இருக்குது? சர்க்குலேஷன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை தான் சொல்கிறாங்க. நைட்ரஜன் கெட் சர்க்குலேட்டட் இன் த ஏர், சாயில் அண்ட் லிவிங் திங்ஸ் ஆஸ் த எலமெண்ட் இட் செல்ஃப். ஒன்று எலமெண்ட்டாக இருக்கும், இல்லைன்னா in the form of காம்பவுண்டாக கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஜஸ்ட் ஆஸ் தேர் இஸ் அ சர்க்குலேஷன் ஆஃப் கார்பன் இன் நேச்சர். எப்படி கார்பன் இயற்கையாகவே கார்பன் சர்க்குலேட் ஆகுது அதே மாதிரி நைட்ரஜனும் சர்க்குலேட் ஆகுது.
இட் இஸ் எசென்ஷியல் ஃபார் த ப்ராப்பர் க்ரோத் ஆஃப் ஆல் பிளான்ட்ஸ். அதாவது நைட்ரஜன்கிறது ரொம்ப 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 முக்கியமானது. எதுக்கு? பிளான்ட்ஸ் வந்து நல்லா அதோட ப்ரோட்டீன்ஸ், அதோட சத்தை எடுத்துட்டு, அதாவது மண்ணில் இருக்கக்கூடிய சத்தை உறிஞ்சி அது நல்லபடியாக வளரணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக நைட்ரஜன் தேவைப்படுது. அந்த நைட்ரஜன் அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய ஏரில் எலமெண்ட்டாக தான் இருக்கும். N2 தான் ஆஸ் அ டைநைட்ரஜனாக இருக்கும். அது அப்படியே வந்துட்டு பிளான்ட்டால் எடுத்துக்க முடியாது. ஸோ அப்போ அது என்னவாகுது அப்படின்னா சாயிலில் மிக்ஸ் ஆகுது. சாயிலில் மிக்ஸ் ஆகி நைட்ரேட்டாக ஃபார்ம் ஆகுது. அந்த நைட்ரஜனை தான் வந்துட்டு அந்த நைட்ரஜன் ரூட்ஸ் மூலமாக அந்த பிளான்ட்ஸ்க்கு தேவையான எனர்ஜியை கொடுக்குது. ஸோ த பிளான்ட்ஸ் கேனாட், அதை தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இட் இஸ் எசென்ஷியல் ஃபார் த ப்ராப்பர் க்ரோத். இட் இஸ் எசென்ஷியல் ஃபார் த proper growth of all plants. The plant cannot make use of the elemental nitrogen from the air as such. அதாவது ஏரில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை அப்படியே அது யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. The plants cannot make use of the elemental nitrogen from the air as such. ஸோ அப்போ என்ன ஆகுது? The plant require soluble compounds of nitrogen. அந்த நைட்ரஜன் வந்து தண்ணியில் கரைஞ்சு soluble compounds தான் அதுக்கு தேவைப்படுது. So thus plants depend on other process to supply them with nitrates. புரிஞ்சுதுங்களா தெளிவா? அப்போ அதாவது ஏரில் அட்மாஸ்பியரில் ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய டைநைட்ரஜனை பிளான்ட்ஸால் ஸ்ட்ரைட்டாக எடுத்துக்க முடியாது. அப்போ அது என்னவாகும்? அந்த டைநைட்ரஜன் சாலுபிள் ஆகும், கரைஞ்சு மண்ணோட மண்ணாக மிக்ஸ் ஆகி இப்போ அந்த அதாவது மண்ணில் தானே நம்ம செடி வளருது. அப்போ அந்த மண்ணிலிருந்து அது என்னவா? நைட்ரஜனாக இல்லாமல் நைட்ரேட்ஸா, அதை தான் சொல்கிறாங்க. The plant depends on the soluble compounds of nitrogen. Thus plant depend on other processes to supply them with nitrates. அது சப்ளை பண்ணுது. ஸோ எனி ப்ராசஸ் தட் கன்வெர்ட்ஸ் நைட்ரஜன் in the air into useful nitrogen compounds. அதாவது எந்த ஒரு ப்ராசஸ் ஏரில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸாக, அதாவது நைட்ரேட்ஸாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குதோ அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் நைட்ரஜன் ஃபிக்சேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை 2 மார்க்கில் மார்க் பண்ணிக்கோங்க. எனி ப்ராசஸ் தட் கன்வெர்ட்ஸ், இங்கே இருக்குது பாருங்கள், எனி ப்ராசஸ் இதுலேருந்து ஆரம்பித்து தட் கன்வெர்ட்ஸ் த நைட்ரஜன் in the air into as useful nitrogen compounds called nitrogen fixation. இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஃபிக்சேஷன் ஆஃப் நைட்ரஜன் கேரிட் அவுட் போத் நேச்சுரலி அண்ட் பை மேன். நேச்சுரல், அதாவது இயற்கையாகவும் நைட்ரஜன் ஃபிக்சேஷன் ப்ராசஸ் நடக்கும், இல்லை மேன் மூலமாகவும் நைட்ரஜன் ஃபிக்சேஷன் ப்ராசஸ், அதை தான் கீழே கொடுத்துருக்காங்க. நேச்சுரல் ஃபிக்சேஷன் அப்படிங்கும்போது இயற்கையாக நடக்கக்கூடியது. ஃப்ரம் லெக்யூமினஸ் பிளான்ட்ஸ், அதாவது கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த வேர் முடிச்சுகளில் வந்துட்டு ரைசோபியம் இல்லைன்னா ரைசோசோம்ஸ் இருக்குமா, அந்த வேர் முடிச்சுகளில் வந்துட்டு அந்த நைட்ரஜன், அது ஏரில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் சாயிலில் சாலுபிள் ஆகி கரைஞ்சி அது நைட்ரேட்ஸாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. அந்த லெக்யூமினஸ் பிளான்ட்ஸ்னால் இந்த பருப்பு வகைகள், கொட்டை வகைகள் சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரியான செடியில் வந்துட்டு ரைசோசோம்ஸ் இருக்கும். ஸோ அப்போ அந்த ரைசோசோம்ஸ், அதாவது வேர் முடிச்சுகளில் இருக்கும். அப்போ அது வந்துட்டு என்னதுன்னா அந்த நைட்ரஜனை நைட்ரேட்ஸாக கன்வெர்ட் பண்ணி பிளான்ட்ஸ்க்கு தேவையான ஊட்டச்சத்தை அது கொடுக்குது, நியூட்ரிஷனை கொடுக்குது. அடுத்தது லைட்னிங்னா இந்த சூரிய ஒளியினால் நமக்கு மாற்றப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஆர்டிஃபிஷியல் ஃபிக்சேஷன் அப்படின்னா பை மேன் மூலமாக ஃப்ரம் அமோனியா அண்ட் அமோனியம் சால்ட்ஸ்லேருந்தும் அண்ட் ஃப்ரம் நைட்ரிக் ஆசிட் அண்ட் நைட்ரேட் சால்ட்ஸ்லேருந்தும் நமக்கு ஆர்டிஃபிஷியல் ஃபிக்சேஷன் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம போகிற இந்த நைட்ரஜன் ஃபிக்சேஷன் ஃபெர்டிலைசர் அதன் மூலமாகவும் நமக்கு நைட்ரேட்ஸாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. இப்போ புரிஞ்சுதுங்களா நைட்ரஜன் வரைக்கும் தெளிவாக? ஸோ கார்பன் டை ஆக்சைடு நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போமா? இது வரைக்கும் எடுத்த டாபிக்ஸ் எல்லாம் கிளியராக புரிஞ்சுதுங்களா? ஸோ தேங்க்யூ சில்ட்ரன்.